ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா பஞ்சாபுக்கும் ராஜஸ்தானுக்கும் வந்து மேட்ச் நடக்குது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மகாராஜ் சிங் ஸ்டேடியம் மொகாலியில் தான் வந்து நடக்குது. இந்த மேட்சோடைய பிளேயர் ஸ்டாட்ஸ் அனாலிசிஸு, பிளேயரோடைய வென்யூ ரெக்கார்ட்ஸு, அதுக்கு தக்கனமாக டீம் எப்படி ஜிஎல் டீமுக்கு மேக் பண்ணலாம், எந்த பிளேயர்ஸ் உள்ளே வருவாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம வீடியோவாக வந்து ஃபுல்லாக கொடுத்துருக்கோம். வீடியோ எண்டில் வந்து சிவிசி ஆப்ஷன்ஸு, எப்படி எந்த டீமுக்கு எந்த பிளேயர்ஸை நம்ம எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறதையும் நம்ம டிடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கையும் சொல்லியிருக்கிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எப்போவுமே ஃபஸ்ட்டு ப்ரிடிக்ட் பண்ணும்போது வின் பண்ணுறது யாருன்னு பாருங்கள். ரெண்டாவது இந்த வென்யூவோடைய ப்ராக்ரஸ் பாருங்கள். அதுக்கப்புறம் அந்த டீமோடைய ப்ராக்ரஸ் பாருங்கள். நம்ம வந்து ஹெட் டு ஹெட் வென்யூ ரெக்கார்டை வந்து பார்த்து தான் நம்ம அந்த ஜிஎல் டீம் மேக் பண்ணுறோம். அதை வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனாலும் வென்யூ ப்ராக்ரஸ் இந்த வீடியோஸ் இந்த இதெல்லாம் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் செல்ஃபாக நீங்களே பண்ணுறதுக்காக வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஐபிஎல் மேட்சே 2 மேட்ச் நடந்திருக்கு. ஆனால் T20 பார்த்தீங்கன்னா 25 மேட்ச்சில் ஃபஸ்ட்டு வின் பண்ணவங்க தான் 16 பண்ணியிருக்கிறாங்க. சேஸின் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இப்போ ஸ்பின்னர்ஸ் இப்போ வந்து இங்கே சப்போர்ட் ஆகலை. ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு நிறைய சப்போர்ட் ஆகுது. ஆனால் சகால், மகராஜ், அஸ்வின் இந்த மாதிரி பராக் இவங்கெல்லாம் ஸ்ட்ராங்கான ஸ்பின்னர்ஸ் வச்சிருக்கிறாங்க ராஜஸ்தான். ஒருவேளை செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணாங்கன்னா ஸ்பின்னர்ஸ் வச்சு விக்கெட் எடுக்கவும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இதில் நடந்த ரீசெண்ட் மேட்சஸ் பார்த்தீங்கன்னா டிசிக்கும் பஞ்சாபுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அது லாஸ்ட் இயர் நடந்தது. டேட் மென்ஷன் வந்து மாற்றி போட்டிருக்கிறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் வந்து வின் பண்ணிட்டாங்க, 177 ரன்ஸ் அடிச்சு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் வந்து அதிகமாக விக்கெட் எடுத்துருக்குறாங்க. இப்போ ரீசெண்டாக நடந்த மேட்ச் சன்ரைசர்ஸுக்கும் பஞ்சாபுக்கும் இது நடந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நல்லா சேஸ் பண்ணி வந்தாங்க, ஆனாலும் அவங்களால பண்ண முடியல. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் மெயினாக விக்கெட் எடுத்துருக்குறாங்க. ஆனால் ராஜஸ்தான் ராயலில் ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து சப்போர்ட்ஸ் நிறைய இருக்குது. ஸோ விக்கெட்டு ஸ்பின்னருக்கு விழவே விழாதுங்கிறது கிடையாது. ஸோ அதுக்கு தக்கனமாக விழும். ஆனால் மேக்ஸிமம் ஆவரேஜ் ஸ்கோர் நல்லா இருக்குங்க. அதனால ஸ்கோர் நல்லா வந்து ஒரு 150 160 அதிகமாகவே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு 4 மேட்ச் இதில் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 41 விக்கெட்டும் ஸ்பின்னர்ஸ் வந்து 14 விக்கெட்டு தான் எடுத்துருக்குறாங்க. ஸ்பின்னர் செகண்ட் இன்னிங்ஸில் தான் வந்து நிறைய எடுத்துருக்குறாங்க. இப்போ சப்போஸ் ராஜஸ்தான்லாம் செகண்ட் பவுலிங் பண்ணுறாங்கன்னா சகாலு, அதே மாதிரி பராக், அஸ்வின், மகராஜ் இந்த மாதிரி நிறைய இருக்கிறாங்க. ஸோ இவங்க விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் வந்து நிறைய ஸ்பின்னில் விக்கெட் உள்ளனாலும் இவங்கெல்லாம் வந்து நல்ல ஸ்டாண்டர்ட் ஸ்பின்னர்ஸ்னால ஓரளவு விக்கெட்டை வந்து எடுத்துருவாங்க. ஆனால் அவங்க வந்து பஞ்சாபில் அதை பண்ணுவாங்களாங்கிறது டவுட்டு தான். ஏன்னா அவங்ககிட்ட அந்த அளவுக்கு ஸ்பின் பலம் இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ், நல்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸாக நம்ம இந்த இதுக்கு எடுத்துகிட்டு போனோம்னா போல்ட்டு, பர்கரு, ஏசிங்குக்கு ஹோம் கிரவுண்டு இந்த மாதிரிலாம் மென்ஷன் பண்ணியிருக்கிறோம் நம்ம வீடியோவில். அதுக்கு தக்கனா நம்ம பண்ணால் நம்ம வந்து பிளேயர்ஸை எடுக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மேக்ஸிமம் வந்து ராஜஸ்தான் வந்து அதிகமாக சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. பர்கரை வேணால் உள்ளே கொண்டு வரலாம் மேபி. இல்லைன்னா ஏன்னா ஸ்பின்னுக்கு வந்து கொஞ்சம் இங்கே செம்மையாக சப்போர்ட் பண்ணுறதுனால பர்கரை வந்து கூட கொஞ்சம் ஃபாஸ்ட்டுக்கு பலத்தை கூட்டுவாங்க. ராஜஸ்தானும் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்ட வரைக்கும் வந்து அந்த மேட்ச் வந்து லாஸ்ட்டில் லாஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ அவங்களும் வந்து ஃபைட் பண்ணுவாங்க. பஞ்சாபில் வந்து மேக்ஸிமம் சேஞ்சஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்ககிட்ட வந்து பவுலிங் வந்து இருக்குது. ஆனால் பேட்டிங் டாப் ஆர்டர் வந்து கொஞ்சம் இதாகிடுது. ஆனால் அவங்களுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை. ஸோ இப்போ சிக்கந்தர் ராசா வந்து ப்ளே பண்ண தான் செய்வாங்க மேக்ஸிமம். அந்த யாராவது பவுலிங்கில் 1 or 2 சேஞ்சஸ் வேணால் பண்ணலாம். பேட்டிங் வந்து பெரிய அளவுக்கு அவங்ககிட்ட லிவிங்ஸ்டன் அடிபட்டாங்க. ஒரு வேளை அவங்க வந்து ரெக்கவர் ஆனால் மட்டும்தான் அவங்க உள்ளே வர முடியும். ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா பஞ்சாபுக்கும் நம்ம ராஜஸ்தான் ராயல்ஸுக்கும் மேட்ச் நடக்குது. இப்போ இந்த மேட்ச் வந்து பஞ்சாப் ஹோம் கிரவுண்டில் தான் வந்து நடந்துகிட்ருக்குது. இந்த கிரவுண்டில் ராஜஸ்தான் ராயல்ஸ் இது வரைக்கும் வந்து ப்ளே பண்ணதில்லை. பஞ்சாப் வந்து ப்ளே 1 பண்ணி லாஸ் 1 பண்ணியிருக்காங்க, வின் 1 பண்ணியிருக்கிறாங்க. நம்ம ஹெட் டு ஹெட் இதில் பார்த்துருப்பீங்க. ஃபாஸ்ட் பவுலர் இருக்கிற டீம் வந்து வின்னாக ஒரு வாய்ப்பு. ரெண்டாவது ஸ்பின் வந்து இங்கே கொஞ்சம் கம்மியாக தான் சப்போர்ட் பண்ணுது. ஆனால் சகால், அஸ்வின் இந்த மாதிரி கொஞ்சம் இன்டர்நேஷ்னல் அளவு பிளேயர் ஸ்பின் இவங்க வச்சுருக்கிறாங்க. ஸோ விக்கெட்ஸு கொஞ்சம் விழும் இவங்களுக்கு. ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு சார்பாக 1-2 ஸ்பின்னிலையும் வந்து விக்கெட்டு வந்து விழுறதுக்கு இருக்குது. இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹை பெர்சன்டேஜ் கேப்டன், வைஸ் கேப்டன் வந்து ரெண்டுமே ஆல்ரவுண்டர் செக்ஷனில் தான் இருக்குது. அதாவது பராகும் சாம் கரனும் தான் இருக்கிறாங்க. இப்படி இருக்கிற பட்சத்தில் ஆல்ரவுண்டரில் சிவிசி இருந்துச்சுன்னா கேப்டனோ
அதாவது கேப்டனோ வைஸ் கேப்டன்ஷிப்போ வந்து பேட்ஸ்மேனுக்கோ பேட்டிங் செக்ஷனுக்கோ இல்லை பவுலிங் செக்ஷனுக்கோ கூட மாறலாம், இல்லை விக்கெட் கீப்பர் செக்ஷனுக்கும் மாறலாம். ரெண்டுமே சிவிசியில் அதாவது ரெண்டுமே ஆல்ரவுண்டர் செக்ஷனில் வந்து வராது. அதாவது ஆல்ரவுண்டர் செக்ஷனில் சிவிசி வந்து அமையாது, மேக்சிமம் அமையாது. இதில் சி இல்லைனா விசி வந்து மேக்சிமம் பார்த்தீங்கன்னா பேட்டிங் செக்ஷனுக்கோ பவுலிங் செக்ஷனுக்கோ மாறிடும். இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு இது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பிச்சில் வந்து ஹை ஸ்கோராகவும் பண்ணியிருக்கிறாங்க, பவுலினுக்கும் நல்ல சப்போர்ட்டும் பண்ணுது. ஸோ இது வந்து நியூட்ரல் ட்ராக் மாதிரி தான் இந்த பிச்சு வந்து இருக்குது. ராஜஸ்தான் வந்து பவுலிங்னுக்கும் நல்ல இது பண்ணியிருக்கிறாங்க, பேட்டினும் வச்சிருக்கிறாங்க. பஞ்சாப் வந்து பேட்டிங் கொஞ்சம் டவுனாக தான் இருக்குது. இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் வின் ஆகிற இதில் வந்து நீங்கள் தவானை எடுங்க, இது வந்து ஒரு டைப்பு. இவர் வந்து வின் ஆகிற இதில் உள்ள வர ஒரு வாய்ப்பு இருக்குது. போல்ட் அண்ட் சகால் ரெண்டு பேரும் ராஜஸ்தான் வின் ஆகிற இதில் உள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த இதில் இருந்து மேக்சிமம் 3 அப்படி ஒரு ரொம்ப ரிஸ்க் எடுத்து லீவ் பண்ணி போறீங்கன்னா இந்த இதில் ஸ்பின் கொஞ்சம் லோவாக இருக்குது. வேணும்னா சகாலை வந்து ஒரு இதில் ரிஸ்க்காக மிஸ் பண்ணி பாருங்க. அப்படி சகாலை எடுத்தீங்கன்னா அஸ்வினை வந்து மிஸ் பண்ணி பாருங்க. இது வந்து ஒரு முக்கியமான செக்ஷன். இப்போ நீங்கள் வந்து எப்படின்னா இந்த செக்ஷனில் தான் ஹை பர்சன்டேஜ் கேப்டன் இவர், வைஸ் கேப்டன் இவர். இப்போ நீங்கள் என்ன பண்ணி டீம் ஃபஸ்ட்டு எடுங்க, ராஜஸ்தான் வின் ஆகிற டீமில் இவரை வந்து கேப்டனோடையே எடுத்துருங்க, கேப்டன் கொடுத்து எடுங்க. இல்லை கேப்டன் நீங்கள் வேற ஆள் கொடுத்தனாலும் இவரை உள்ளே எடுங்க. இப்போ பஞ்சாப் வின் ஆகும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு டீம் போடணும். அப்போ போடும்போது இவரை எடுத்து கொண்டு போங்க. இந்த ரெண்டுல சம்டைம்ஸ் இவர் வந்து டிடி வந்தா வருவார், இல்லைன்னா ஃபெயிலியர் ஆயிடுவார் சாம் கரன். இவர் வந்து லாஸ்ட் மேட்ச் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாலும் ஒரு ட்ரீம் டீம் அளவுக்காவது பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி உள்ளே வருவார். ஸோ நம்ம வந்து ரொட்டேஷன் பண்ணாதான் இந்த 2 பேரில் யார் வர அதிக வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கலாம். என்னோட ப்ரிடிக்ஷன் படி பராக் வர கொஞ்சம் வாய்ப்பு அதிகமாக தான் இருக்குது. ஆனால் நம்ம பஞ்சாப் வின் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சாம் கரனை எடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பட்லர் சாம்சங் தொடர்ந்து நல்லா ப்ளே பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. பட்லருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பட்லருக்கு வந்து ரபாடா கிட்ட த்ரெட் இருக்குது. சப்போஸ் ரபாடா கிட்ட அவர் வந்து அவுட் ஆகலை, நல்ல ப்ளே பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா, ரபாடா கிட்ட அவுட் ஆகலைன்னா இவர் ஒரு நல்ல ஒரு இன்னிங்ஸ் ப்ளே பண்ணுவார். இவருக்கு ஏற்ற மாதிரி பிச்சு தான் அது. சாம்சன் வந்து தொடர்ந்து கன்சிஸ்டிவாக வந்துட்டே இருக்காரு. இப்போ ராஜஸ்தான் வின் ஆகிற இதில் இவர் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன்னால வின் ஆகிற இதில் இவரை எடுத்துக்குங்க. சப்போஸ் லாஸ் ஆகும், பஞ்சாப் தான் தோக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு சாம்சனை வந்து ரிஸ்க் எடுத்து விட்டு பாருங்க. அதுக்கப்புறம் சிங்குக்கு வந்து இது ஹோம் கிரவுண்டு, லாஸ்ட் இதுலேயே 3 விக்கெட் எடுத்துட்டாரு. ஸோ இந்த மேட்ச்சில் எப்படியும் ஒரு 2 விக்கெட்டாவது எடுத்து ட்ரீம் டீம் வரதான் பார்ப்பாரு. ஏன்னா அந்த ஹோம் கிரவுண்ட் பிளேயர்ஸ் வந்து தொடர்ந்து இது பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ இந்த இதில் இருந்து மேக்சிமம் ஒரு 6 பேரில் 4 பேர் உள்ளே வருவாங்க. நம்ம சொன்ன கான்செப்ட் படியே அப்படியே எடுங்க. ராஜஸ்தான் வின்னானா இந்த மாதிரி எடுங்க, இல்லை பஞ்சாப் வின் ஆகிற மாதிரி டீம் பண்ணால் இப்படி எடுங்க. நீங்கள் சும்மா இதில் ஒரு 6 இதில் ஒரு 5 இப்படின்ட்டு மேக் பண்ணால் அது பண்ண முடியாது. அதனால அந்த மாதிரி இப்போ பஞ்சாப் வின்னானா சிங்கு, சாம் கரன், பட்லர் இந்த மாதிரி எடுத்துகிட்டு போங்க. ரபாடா கூட நீங்கள் இது பண்ணிடலாம், விட்டுறலாம். அப்படி இல்லை அப்படின்ட்டு இப்போ ராஜஸ்தான் தான் வின் ஆகும் அப்படின்னு நீங்கள் வந்தீங்கன்னா பராகு, பட்லர், சிங்கு இந்த மாதிரி எடுத்துகிட்டு போங்க. இப்போ இந்த இதில் பாருங்கள், உங்களுக்கு கொஞ்சம் விசிபிள் இல்லைன்னா ஃபுல் ஸ்க்ரீன் வச்சு பாருங்கள். இதில் வந்து இப்போ இந்த மேட்ச் ஜெய்ஸ்வால் வந்து தொடர்ந்து ஃப்ளாப் ஆகிட்டே வந்துட்டுருக்கிறாரு. இப்போ இந்த மேட்ச்சில் இவருக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஒரு ரிஸ்கான டீமில் கூட நீங்கள் கேப்டன்ஷிப் கொடுங்க, இவர் வர இந்த மேட்ச் ஒரு வாய்ப்பு இருக்குது. சிங் பாலில் இவர் அவுட் ஆகலைன்னா இவர் இன்னைக்கு இந்த தடவை ஒரு பெரிய இன்னிங்ஸ் ப்ளே பண்ணிடுவார். இவர் வர்றப்போ பட்லர் கூட ஃப்ளாப் மேபி ஆகலாம் ரபடா கிட்ட இவர் உள்ளே வந்தா. அப்படி இல்லைன்னா 2 பேருமே நல்லா ப்ளே பண்ணிடுவாங்க, அந்த மாதிரி ஒரு டைப்பு.
ஸோ இந்த மேட்ச்சில் இவருக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பர்கர் வந்தால் பர்கரை எடுத்துருங்க. மகாராஜ் லாஸ்ட் வச்சுருந்தாங்க, ஆனால் இந்த மேட்ச்சில் வந்து இவரை கொண்டு வருவாங்க. ஏன்னா ஸ்பின்னு பெரிய அளவுக்கு இந்த இதில் சப்போர்ட் ஆகலை, ஃபாஸ்ட்டுக்கு தான் விக்கெட் விழுது. ஸோ இவரை வந்தாருன்னா இவரை மஸ்ட்டாக எடுத்துடலாம். ஹர்ஷல் பட்டேலா ஏசிங்னா நீங்கள் ஏசிங்கே எடுத்துடலாம். ஹர்ஷல் பட்டேல் ஆனால் நல்லா இது பண்ணிக்கிடுங்க. பஞ்சாப் வந்து வின் ஆகிற டீமில் பஞ்சாப் வின் ஆகிற மாதிரி நீங்கள் டீம் மேக் பண்ணணும். ஏன்னா அவங்க ஹோம் கிரவுண்ட் அது, வின் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. வின் ஆகிற டீமில் இவரை எடுங்க. ஏன்னா இவர் லோ பெர்சன்ட்டில் இருப்பார். உங்களுக்கு விக்கெட்ஸ் 2 or 3 விக்கெட் எடுத்தாருன்னா உள்ளே வந்துடுவாங்க. அந்த கான்செப்ட் அதுதான். இந்த டீம் வின் ஆகும்போது இவங்க வருவாங்க, லாஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க வருவாங்க. அதை வந்து நம்ம வந்து டீம் பிரித்து இந்த டீம் வின் ஆகிறதுக்கு தனியாக இதுக்கு தனியான்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது பிளேயர்ஸ் கிடச்சிருவாங்க. இப்போ இதில் வந்து ஸ்வின் வந்து வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான். இந்த மேட்ச்சு ரிஸ்காக ஒரு டீம் ரிஸ்காக நீங்கள் ராஜஸ்தானுக்கு எடுத்தீங்கன்னா இவருக்கு வேணால் ஒரு விசி வரைக்கும் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் ஸ்பின்னு சப்போர்ட் ஆகாது தான், ஆனாலும் ஒரு ரிஸ்க்கு வந்தால் நமக்கு லக்கு, அந்த மாதிரி இவர் பண்ணலாம் இந்த மேட்ச்சு. அதே மாதிரி பேர் ஸ்ட்ரோக்கு இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா த்ரெட்ஸு நிறைய இருக்குது. அதாவது யார்கிட்டலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இவங்க நம்ம போல்ட்டுக்கிட்ட இருக்குது, போல்ட்டுக்கிட்ட நிறைய இருக்குது. அதே மாதிரி சகால் கிட்ட இருக்குது, மகாராஜ் உள்ளே இருந்தாருன்னா மகாராஜ் கிட்ட இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு 3 த்ரெட்ஸ் இவங்ககிட்ட இருக்குது, தவான் கிட்டையும் இருக்குது. ஸோ தவானா பேர் ஸ்ட்ரோவான்னு பார்த்தா நம்ம 3 த்ரெட்ஸ் இருக்குது. ஸோ தவானையே நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். பேர் ஸ்ட்ரோவை வேணால் நீங்கள் வந்து பஞ்சாப் வின் ஆகும் அப்படிங்கிற ஒரு மேட்ச்சில் ரிஸ்க்காக எடுத்து பாருங்கள். ஆனால் இவர் வர்றது கொஞ்சம் இந்த மேட்ச் கஷ்டம்தான். அதுக்கு நீங்கள் தவானையே நீங்கள் வந்து எடுத்து பார்க்கலாம். தவானுக்கும் த்ரெட் ஆனால் நிறைய இருக்குது. ஒரு ரிஸ்க் தான். இவங்க 2 பேருமே ரிஸ்கில் தான் இருக்கிறாங்க. இதில் யார் வருவாங்கன்னு நம்ம ரொட்டேஷன் பண்ணி பார்க்கணும். இப்போ பஞ்சாப் வின் ஆகிற டீமில் 2 பேரையும் எடுக்காதீங்க. ஒரு டீமில் தவான் எடுத்தீங்கன்னா ஒரு டீமில் பேர் ஸ்ட்ரோ எடுங்க. அந்த மாதிரி மாற்றியும் எடுத்து பாருங்கள். அதே மாதிரி சிக்கந்தர் ராசா வந்து ஆல்ரவுண்டர். சப்போஸ் இவர் வந்து மேக்ஸிமம் லோ பெர்சன்டேஜில் தான் இருப்பார். அவர் பவுலிங் கொடுக்குறாங்க, பவுலிங் போட்டு பேட்டிங் பண்ணாருன்னா இவரை எடுங்க. ஹிட்மயர் இல்லைன்னா அஸ்வின், இந்த 2 பேரில் யாரையாவது ஒருத்தரை தான் நம்ம எடுக்கணும். 2 பேரும் சேம் பெர்சன்டேஜ் கேட்டகரியில் தான் இருப்பாங்க, கிரெடிட்லையும் இருக்கிறாங்க. உங்களுக்கு ஹிட்மயர் மஸ்ட்டாக பேட்டினுக்கு தேவைப்படுது. அவங்க அந்த பேட்டிங் பிச்சினால தேவைப்பட்டது, அவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார். டாப் ஆர்டர் ஃபெயிலியர் ஆயிரும். இப்போ நம்ம சாம்சங்னு பட்லருக்கு கொஞ்சம் த்ரெட்ஸ் இருக்குது, இவங்கெல்லாம் அவுட் ஆயிடுவாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா எடுத்து பாருங்க. ஒரு டீமில் அஸ்வினை விட இவரை எடுத்து பாருங்க. இப்போ இந்த மேட்ச்ல வந்து லோ கிரெடிட்டோடைய லோ பெர்சன்டேஜ் பிளேயர்ஸு, இதில் லாஸ்ட் டைம் இவர் விசி அளவுக்கு கூட வந்துட்டாரு. ஆனால் இந்த மேட்ச் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாரா அப்படின்னா கொஞ்சம் டவுட்டு தான். ஆனால் இவருக்கு பதிலாக வேற ஏதாவது நியூ பவுலர் வந்தால் அவரை எடுத்துடலாம். பர்கர் வராரு அப்படின்னா அவரையே எடுத்துருங்க. அப்படி இல்லைன்னா இவர் லோ பெர்சன்டேஜில் தான் இருக்காரு, 40க்கு கீழேனா ஒரு இன்னொரு ஆட்டை ட்ரை பண்ணி பாருங்கள் இவர். அப்புறம் இந்த பி சிங்கு இல்லைன்னா ஜித்தீஷ் சர்மா, இந்த 2 பேரில் நீங்கள் ஒருத்தர் எடுத்தால் போதும். அதாவது பஞ்சாப் வின் ஆகுது இல்லை தோக்குது அது பிரச்சனை இல்லை. இந்த 2 பேரில் ஒருத்தர் எடுங்க. ஜித்தீஷ் சர்மா தான் விக்கெட் கீப்பர் பண்ணுறாரு. ஸோ அவரே ஒரு பெட்டர் சாய்ஸ் தான். ஐச் பிரார் வந்து இங்கே ஸ்பின் சப்போர்ட் பார்க்க கொஞ்சம் கம்மியாக பண்ணுறதுனால இவருக்கான அந்த இது இல்லை. ஸோ நம்ம வந்து சகால் அஸ்வினை எடுத்தீங்கன்னா பிராரை எடுக்க வேண்டாம். இல்லை அஸ்வினை நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா சகால் ஐச் பிராருக்கு ஒரு வாய்ப்பு பஞ்சாப் வின் ஆகிற டீமில் கொடுத்து பாருங்க. இந்த இதில் வந்து சிங் வந்து நல்ல ஹிட்டரு பவுலர். இவர் வந்து பவுலிங்கும் போடுவார், ஆனால் கொடுக்க மாட்டேன்றாங்க. நல்லா பேட்டிங்கும் பண்ணுறாரு. ஸோ மிடில் ஆர்டரில் தான் வராரு. இப்போ நம்ம சொன்ன மாதிரி தவானு பேர் ஸ்ட்ரோலாம் ஃபெயிலியர் யாராவது ஆகி அப்புறம் டக்குன்னு சாம் கரன் விக்கெட்லாம் விழுந்துருச்சுன்னா இவர் எப்போவும் மாதிரி கொஞ்சம் ப்ளே பண்ணி கொடுப்பாரு. ஸோ இவருக்கு இந்த கிரவுண்டும் ஹோம் கிரவுண்டு மாதிரி ஸோ பண்ணிடுவார். ஸோ இந்த இப்போ மகாராஜ் வந்து இந்த இதில் இருந்தால் சகாலையே நீங்கள் எடுக்கலாம். மகாராஜ் வந்து ஆனால் மகாராஜ் வந்து லோ பெர்சன்ட்டில் தான் இருப்பார். ஸோ இப்போ நம்ம வந்து ராஜஸ்தான் வந்து வின் ஆகும் அப்படின்னு நீங்கள் வந்து மேக்சிமம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா இவரை சகாலுக்கு பதிலாக ஒரே ஒரு இதில் எடுத்து பாருங்கள். எடுக்கும்போது சி இல்லைனா விசி கொடுத்து எடுக்கணும். மேக்சிமம் செகண்ட் இன்னிங்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள் பவுலிங் இதுக்கு. அப்படி சி இது கொடுக்கும்போது சம்டைம் வந்து விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மகாராஜுக்கு வந்து தவான் பேர் ஸ்ட்ரோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வர ரைட் ஹேண்டட் பேட்ஸ்மேன் கிட்ட த்ரெட்ஸ் இருக்கும். ஸோ 3 விக்கெட் எடுத்துட்டாருன்னா
பெர்சன்டேஜ் நல்லா ஏறிடும். ஸோ இவர் லோ பெர்சன்டேஜில் இருக்கிற வரைக்கும் இவரை நம்ம ஒரு டைம் ஒரு டீம்லையாவது எடுத்துருங்க. ஸோ இந்த இதில் இருந்து மேக்சிமம் 2 பேர் இவரை வந்து நம்ம ரிஸ்காக தான் எடுக்கணும். ரிஸ்காக நம்ம வந்து ஒரு டீமில் சி கொடுத்து எடுத்து பாருங்க, ஒரு நல்ல ஒரு பொசிஷன் நம்மளுக்கு கிடைக்கும் இவர் ப்ளே பண்ணுற பட்சத்தில். சிவிசி யாருக்கெல்லாம் கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் போல்ட்டுக்கு ஒரு ரிஸ்க் சி, இது வந்து ரிஸ்க். இதில் சகாலுக்கும் ஒரு ரிஸ்க், இதில் விசி. பவுலிங் டாமினேஷன் பண்ணிடுவாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் இவங்களை, அதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இவங்க 2 பேருக்கு அப்படி. தவானுக்கு அவங்க வந்து த்ரெட்ஸில் சிக்கலானா, இப்போ போல்ட்லாம் இப்போ நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இவருக்கு சில டைம் ஃபெயிலியர் ஆக வாய்ப்பு இருக்குது இவருக்கு பேர் ஸ்ட்ரோக்கு. ஆனால் இந்த மேட்ச் 2 மேட்ச் இவர் சரியாக ப்ளே பண்ணாததுனால இந்த மேட்ச் பண்ண ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு ரிஸ்காக ஒரு விசி கொடுத்து பாருங்கள், இவர் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த இதில் பார்த்தீங்கன்னா பர்கருக்கு வந்து ஒரு சி அளவுக்கு கொடுங்க. எப்படின்னா போல்ட்டை டீமில் எடுத்தால் இவருக்கு சி கொடுத்தா போல்ட்டை வந்து டீமில் சும்மா டிடி மட்டும் வருவார் அப்படின்ட்டு எடுங்க. ஆனால் ரிஸ்க்காக நீங்கள் எடுக்கும் போது போல்ட்டை கேன்சல் பண்ணிவிட்டு இவருக்கு சி கொடுங்க. ஏன் அப்படின்னா சப்போஸ் இப்போ போல்ட் இப்போ இவர் உள்ளே வந்தார்னா இவர் நியூவாக வருவார், நியூவாக வர பிளேயர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. இப்போ போல்ட்டுக்கு இருக்கிற த்ரெட்டை இப்போ போல்ட்டு சப்போஸ் பாலில் ஜாக்கிரதையாக விளாண்டாங்கன்னா இவர்கிட்ட விக்கெட்டை வந்து கொடுக்க ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தான் பேர் ஸ்ட்ரோக் வந்து பார்த்தீங்கன்னா சகாலு, மகராஜ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா போல்ட்டு, பர்கர், இப்படி நிறைய த்ரெட்ஸ் இருக்குது. ஸோ இவர் ஹிட்டு இல்லைன்னா ஃப்ளாப்பு. அப்போ இவரை எப்படி எடுக்கணும்னா ரிஸ்கான பஞ்சாப் வின் ஆகிற டீமில் எடுத்து வேணா ஒரு விசி கொடுத்து பாருங்க, அது ரெடியாக விளையாண்டாருன்னா வரலாம், ஆனால் ரிஸ்க் தான். அதே மாதிரி சிக்கந்தர் ராசாக்கு செகண்ட், அதாவது அவர் பவுலிங் போட்டு பேட்டிங் பண்ணாருன்னா ஒரு விசி கொடுத்து பாருங்க. இப்போ பஞ்சாப் வந்து உறுதியாக தோத்துரும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டாப் ஆர்டர் 2 பேரில் யாரையாவது மேக்ஸிமம் 2 பேரையும் தூக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், சாம் கரனை உள்ளே கொண்டு வாங்க. அவருக்கு சிவிசி கொடுக்கவங்களும் இல்லையோ உள்ளே கொண்டு வந்துட்டு இவருக்கு ஒரு சி இல்லைனா விசி கொடுத்து பாருங்க. ஏன்னா இவர் பேட்டிங்கும் நல்லா பண்ணுறாரு, ஸோ அடிக்கிறாரு, எல்லார் பால்லையும் அவருக்கு வந்து ஸ்பின்னு ஃபாஸ்ட்லாம் நல்லா ப்ளே பண்ணுறாரு. ஸோ இவருக்கு ஒரு இது கொடுத்து பாருங்க. மகாராஜ் வந்து இப்போ சகால் ஃபெயிலியர் இப்போ இருக்கிறாரு டீம்லனா மேக்ஸிமம் நாளைக்கு இவரை லீவ் பண்ணிடுவாங்க, ஸ்பின் கம்மியாக சப்போர்ட் ஆகுது. ஒரு வேளை இருந்தார்னா இவர் லோ பெர்சன்டேஜில் இருப்பார். ஒரு வேளை அப்படி இருந்தார்னா செகண்ட் இன்னிங்ஸில் இவருக்கு ஒரு சி வந்து தைரியமாக கொடுங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்னாலும் கொடுங்க. இவர் சப்போஸ் விக்கெட் எடுத்துட்டாருன்னு வைங்க, தவானு, போல்ட்டு, சாம் கரனு, ஜித்தி சர்மான்ட்டு ஒரு 4 விக்கெட் 3 விக்கெட் எடுத்தாலும் பாயிண்ட்ஸ் நல்லா ஏறும். ஸோ இவருக்கு அப்படி கொடுத்து பாருங்க. இவருக்கு கொடுக்குற நேரம் நீங்கள் சகால், அஸ்வினில் ஒருத்தரை வந்து டீமில் இருந்து தூக்கிடுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா 50 அதே தான் 50%க்கு கீழே ஒரு 4 to 3 வேற வந்து ரிஸ்காக எடுங்க. நம்ம தோக்குற டீமில் எப்படி எடுக்கணும், ஜெயிக்கிற டீம்லையும் எந்த மாதிரி பிளேயர்ஸ் எடுக்கணும்னு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம், லாஸ்ட் வீடியோலையும் சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி எடுங்க. அப்போ உங்களுக்கு அந்த பிளேயர்ஸ் வந்து ஈஸியாக கிடைப்பாங்க. இப்போ ஜெயிக்கும் போது இந்த பிளேயர்ஸும் உள்ளே கொண்டு போகணும், தோக்கும் போது இந்த பிளேயர்ஸில் இந்த பிளேயரு இல்லைனா இந்த பிளேயரு அப்படின்ட்டு கொண்டு போகிறப்போ உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வந்து பஞ்சாப் வின் ஆகிற மாதிரியும் டீம் போடணும், ராஜஸ்தான் வின் ஆகிற மாதிரியும் டீம் போடணும். சும்மா இதிலிருந்து ஒரு 5 இதிலிருந்து ஒரு 6 பேர் போட்டு நியூட்ரலாக போட்டாலாம் வின் ஆக முடியாது. அது வேணால் எஸ்எல்ல வின் ஆகலாம். கிராண்ட் லீக் போனால் நீங்கள் முதலே ப்ரிடிக்ஷன் பண்ணணும். இந்த இதில் ராஜஸ்தான் வின் ஆக அதிக ஒரு வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு வேளை பஞ்சாப் ஹோம் கிரவுண்டு கேட்டிங்களா, ஸோ அப்படியும் நம்ம யோசித்து அவங்களுக்கும் ட்ரை பண்ணணும். பஞ்சாப்புக்கும் ஒரு இது ட்ரை பண்ணும் போது பஞ்சாப் வின் ஆகிற பட்சத்தில் யாரெல்லாம் உள்ளே வருவாங்க, பட்டேல் வரலாம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த எஸ்சிங் உள்ளே வரலாம். அதே மாதிரி நம்ம இன்னும் சொல்லியிருக்கிறோம் பிளேயர்ஸு, இவங்களை வச்சு அந்த டீமை மேக் பண்ணணும். அப்புறம் நம்ம அதில் எடுக்காத பிளேயர்ஸை திரும்ப நீங்கள் பஞ்சாப் ஜெயிக்கிற மாதிரி டீமில் அதில் விட்டுட்டு இன்னொரு பிளேயர்ஸை திரும்ப எடுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் ரொட்டேஷன் பண்ணும்போது அந்த பிளேயர்ஸ் ஈஸியாக கிடச்சிருவாங்க. சிவிசி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நம்ம ஒரு வீடியோ சொல்லியிருக்கோம், அதை கிளியராக பாருங்கள். உங்களுக்கு நம்ம கண்டென்ட் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.